பல்வேறு பொருட்களுக்கான விலை குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இது குறித்து பேசுவதற்காக பொருளாதார வல்லுநர் திரு நாகப்பன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எக்கனாமிக்கலா இது சாமானியர்களுக்கான நுகர்வை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இதை எப்படி பார்க்கலாம்? இந்த 2 ஸ்லாபு கீழே கொண்டு வரதுனால என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கும்? இந்த ஸ்லாப்ஸை எளிமைப்படுத்தணுங்கிறது நெடுநாட்களாக இருக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. குறிப்பாக மறைமுக வரிங்கிறது இவ்வளவு கடுமையானதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதனாலதான் ஜிஎஸ்டியே வந்தது. ஜிஎஸ்டியிலும் அது ஒரு பகுதி குறைந்தால் கூட தொடர்ந்துகிட்டு இருந்துச்சு. அது இப்ப சரி செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட நம்ம இது சிங்கிள் ரேட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வரும் நான் நம்புறேன். அதுக்கு நீண்ட நெடுந்தூரம் இருந்தாலும். பட் பொதுவாக பார்க்கும் பொழுது இது நல்ல விஷயம். எளிமைப்படுத்தி இருப்பது 2 ஸ்லாபா. 2வது அந்த டாக்ஸஸ் கணிசமாக பல இதுல குறைச்சிருக்காங்க. குறிப்பாக நீண்ட நெடு நாட்களாக என்னை போன்ற வைத்திருக்கக்கூடிய கோரிக்கை காப்பீட்டு மீதான ஒரு வரி அப்படிங்கிறது. அது இப்ப 0 அப்படின்னு சொல்லி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஹெல்த் கேர் டேர்ம் பாலிசி இந்த மாதிரியான காப்பீடுகள் மீது அது குறைத்திருப்பதுங்கிறது நடுத்தட்டு மக்கள், குறிப்பாக கீழ் நடுத்தட்டு மக்கள், பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடியவர்களை அரசாங்கம் பார்த்துக் கொள்கிறது. அவங்களுடைய நலன்களை. வெறும் பணக்காரர்களுக்கு இதுல பெரிய பிரச்சனை இல்லை. பட் இந்த நடுவுல மாட்டிக்கிறது மிடில் கிளாஸ் பீப்புள். அவர்களுக்கு ஏற்கனவே பல சலுகைகள் எடுக்கப்பட்டுள்ள ஒரு சூழ்நிலையில இது ஒரு 2 விஷயம். ஒன்று, இந்த வருமான வரி 12.75 லட்சம் வரைக்கும் இருக்கும் பொழுது அதுல சலுகைகளோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு வருமான வரி இல்லைங்கிறதும், இன்னொரு பக்கம் மறைமுக வரியில இப்ப கொடுத்திருக்காரு. இது 2மே சேர்ந்து கொள்ள நிச்சயமாக கன்சம்ஷன்ங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் நான் நம்புறேன். அட்லீஸ்ட் அவங்களுடைய சேவிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வங்கிகளை நோக்கி பணம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு சாமானியனோட பார்வையிலிருந்து இது ஒரு மாற்றம் என்பது புது விஷயத்தை கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தாமதம் அப்படிங்கறதும் இப்போ ஒரு பேசு பொருளா இருக்கு. அதற்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பெட்டர் லேட் தேன் நெவர் அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அரசாங்கத்திற்கு அவர்களுக்கான காரணங்கள் ஏதாவது இருக்கலாம். இப்ப டாரிஃப் காரணமாக இது வந்திருக்குன்னு கூட சொல்றாங்க. யூஎஸ் டாரிஃப் இஷ்யூ காரணமாக. எதுவா இருந்தாலுமே இதை ஒரு சரியான நேரத்துல இதை ஒரு கன்சிடர் பண்ணி இதை அறிமுகப்படுத்தி இருக்காங்கிறது நிச்சயமா பாராட்டப்பட வேண்டிய விஷயம். முன்னரே வந்திருக்கலாம்ங்கிறது நம்ம தொடர்ந்து பல ஆண்டுகளாக நான் குறிப்பாக காப்பீடு குறித்து நான் தொடர்ந்து பேசிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி நம்ம பேசக்கூடிய விஷயம் தான். அது முன்னாலே பண்ணிருக்கலாம் நிச்சயமா. அதுல இருவேறு கருத்துக்கள் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பட் அரசு தொடர்ந்து கன்சிஸ்டன்டா இந்த கலெக்ஷன் இருக்காங்கிற ஸ்டெபிலிட்டியையும் கூட பார்த்திருந்திருக்கலாம். அதற்கு பிறகு இதை குறைக்கலாம்னு கூட நினைச்சிருந்திருக்கலாம். அரசு தான் அதுக்கு பதில் சொல்லுவோம். இப்போ லக்ஸரிஸ் பொருட்கள் அப்படிங்கறதுக்கு கீழே கொண்டு வரக்கூடிய அந்த பொருட்களுக்கான வரி உயர்வு அப்படிங்கிறது கூடுதலாகப்பட்டிருக்கு. ஒரு சாமானியனுக்கு எந்த பொருளுக்கான விலை குறையும் அப்படிங்கறது உடனடியா தெரிஞ்சுக்கணும்னா அவங்க எப்படி அதை புரிஞ்சுக்கணும் சார்? நிச்சயமா அவங்க அவங்களுடைய பிரஸ் ரிலீஸ்ல ரொம்ப தெளிவா, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ கொடுத்திருக்கிறதுல எந்தெந்த பொருட்களுடைய விலை ஏறும், எது குறையுங்கிறதுலாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுல அந்த சின் குட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அது ஏற்கனவே 40% ஹையஸ்ட் டாக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது. இப்ப நம்ம ஏற்கனவே விவாத பொருளான பல விஷயங்கள், பாப்கார்ன் மீது, பேக்கேஜ் பாப்கார்ன் மீது 12%, சால்டட் பாப்கார்னா இருந்ததுன்னா அன்பேக்ட் லூஸ்ல விட்டா 5%. இப்ப அது சரி செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி கிரீம் பன், தமிழ்நாடு முழுக்க வைரலான ஒரு விஷயம். இந்த இந்தியா முழுக்க அந்த கிரீம் பன் அதுவும் இப்ப சரி செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க 5% கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் எளிமைப்படுத்த முடியுமோ அதெல்லாம் எளிமைப்படுத்தி இருக்கிறார்கள். மத்திய அரசும் மாநில அரசும் அந்த ஜிஎஸ்டி இணைந்ததுதான் ஜிஎஸ்டி கவுன்சில். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அவர்கள் ஒருங்கிணைந்து இதை செய்வாங்களாங்கிற ஒரு டவுட் இருந்துகிட்டே வந்தது. ஒருத்தர் பிளேம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும்ங்கிற ஒரு எண்ணம் தான் பெரும்பாலானோருக்கு இருந்தது. ஆனால் அது மாறி இப்ப அது ஒருங்கிணைந்து ஒன்றாக செயல்பட்டு இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்கிறத தான் நான் பாக்குறேனே தவிர அதற்கு மேல நெட்டிகிரிட்டிக்கு இப்போ சின்ன விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் வரக்கூடிய காலங்கள்ல சரி செய்யப்படும். நன்றி திரு நாகப்பன், இணைப்பிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.